நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கலாத்தியர் புஸ்தகம் 1வது 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி பவுல் ஊழியத்தை பற்றி தான் எழுதியிருக்காரு. அது நம்ம ஊழியம் செய்கிறவங்களுக்கு முக்கியமாக நம்ம இதெல்லாம் நிறைய படிக்கணும். படித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். ஏன்னா பவுலை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயமாக அவரை அழைச்சி நடத்தினார் பாருங்க. அந்த காரியத்தை நம்ம படிக்கும்பொழுது நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா முக்கியமாக இந்த காரியங்களை நீங்கள் படிக்கும்போது இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபத்தோடு தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி தான் இந்த நாட்களில் தியானிக்கும். மற்ற பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஆண்டவரை துதித்து பாடி நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்டிலும் தியானிக்க போகிற இந்த வசனங்களே எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்க சுவாமி. எங்களுக்கு அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை கடைபிடித்து அதன்படி நாங்கள் செயலாற்றத்தக்கதாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே நாங்கள் அர்ப்பணிக்க உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுந்து வளர்ந்துமா ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். உங்களை பாடி துதிக்கும் பொழுதும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதும் இந்த பிரசன்னம் எங்களை தாங்கி ஆண்டவரை நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரை உமக்கு சாட்சிகளாக உலகத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை தந்து வண்ணத்தை போதுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கான வாய்மெல்லாம் அமர்ந்து செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவத்தண்ணி எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவத்தண்ணி எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. எல்ஷாதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷாதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க
தாங்க உதவி செய்யும் தேவனால் என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. எலோகீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோகீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் 16லேருந்து 24 வரைக்கும் தான் வசனங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதில் 16ல் பார்த்திங்கன்னாக்கி, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், யோசனை பாருங்கள், ஆண்டுடைய யோசனை, என்னுடைய யோசனை கிடையாது. என்னுடைய மாம்ச சிந்தை மரணம். அந்த ரோமர் 8வது இடத்துல 6:7 படித்து பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மனுஷனுடைய விருப்பத்தின்படி நடக்காதபடி, என்னுடைய விருப்பத்தின்படி நடக்காதபடி ஆண்டவர் அழைச்ச உடனே அவர் என்ன செய்தார்? ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி நம்மளை ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு அப்படின்னு நம்மளை தொட்டிருக்காரு. ஏதோ ஒரு ஆண்டவர் தான் நம்மளை இந்த மாதிரி யாருன்னு கேட்கும்போதே அவர் என்னை துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வேலைக்கு அவர் தயாராகக்கூடிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எழுதி வச்சிருக்கிற அந்த வசனங்களை நம்ம தியானித்து நம்ம ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் அர்ப்பணித்து நம்மளை அழைச்சிருந்தாருனாக்கி நம்ம அந்த மாதிரி பவுலை போல செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னே அப்போஸ்தலராகிய இடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இப்போ அவர் ஊருக்கு தான் திரும்பி அவர் ஊழியம் பண்ணுறதை நம்ம பார்க்கோம். அப்போ எல்லா இடத்துக்கும், நிறைய இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிற இடத்துக்குலாம், புறஜாதி இடத்துக்கு போகிறதுக்கு அவரை ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அழைச்சிருக்க அழைப்பு நம்முடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பவுல்லாம் போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம அர்ப்பணிக்கணும். பாருங்கள், இந்த பேதர் கூடலாம் போய் இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது முதல்ல ஆண்டவரை அழைச்சி அவருடைய அழைப்புக்கு முதலாவது அவர் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி சொல்லாமல் ஆண்டவருடைய அழைப்பை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அர்ப்பணித்ததுனால அவங்க
பேதுரு கூடலாம் போய் இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து வழி திறந்தார் ஆண்டவர் வந்து. ஏன்னா வந்து இவர் வந்து கொலை செஞ்சு மற்ற காரியங்கள் செஞ்சவர், அவங்கெல்லாம் ஆண்டவரோடு இருந்தவங்க பயந்தாங்க. அப்புறம் இந்த பர்னபா கொண்டே விட்டோன்னே அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே போய் ஒரு கொஞ்ச நாள் இருந்து அந்த மாதிரி ஒருத்தர் கூட போய் அவங்க அப்போஸ்தலர் கூடலாம் இருந்து அவங்க ஊழியம் பண்ணதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கொடூரமான மனிதனை ஆண்டவர் வந்து அழைச்சி மற்றவங்களோட கூட இருக்க முடியாத சூழ்நிலையை கூட மாற்றி ஆண்டவர் வந்து பாருங்கள் பேதுரு கூட அவங்கெல்லாம் கூட போய் இருந்தேன்னு சொல்லி இந்த 18ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு அங்கே பாருங்கள் அந்த அவர் ஊருக்கு போய் அதுக்கெல்லாம் ஊழியம் பண்ணி நிறைய இடத்துல ஊழியம் பண்ணும்போது ஊழியம்னு சொல்லி அந்த அவர் சொல்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய அவர் ஊழியத்தை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சுருக்க திட்டங்களை இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார்னு சொல்லி நான் நம்புதேன், நான் விசுவாசிக்கேன். அது மாதிரி நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களும் செய்வார். அங்கே போய் 15 நாள் தங்கியிருந்துன்னு சொல்லி அங்கே போய் 15 நாள் பேதுரு கூட இருந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் 19ஆவது வசனத்தை பாருங்கள், கர்த்தருடைய சகோதரனை யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. அங்கேயும் போய் பாருங்கள் இந்த யாக்கோபு ஆண்டவர் தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட இருந்தேன்னு சொல்கிறார். இப்போது அவங்களோட கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நிறையா நம்ம இந்த மாதிரி அப்போஸ்தலர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி மற்ற எந்த காரியத்திலும் மற்ற யாரு கூடயும் வேண்டாத காரியங்களை பேசுகிறது அந்த மாதிரி போகவே இல்லை. அவர் வந்து போகிற இடம் உரமும் கரெக்டாக அவங்க எப்படி போகணும், யார் கூட போகணும், யார் கூட பேசணும் பழகணுங்கிறத அவர் வந்து போய் பாருங்கள் பேதுரு கூட இருந்தேங்காரு, அப்புறம் இவர் தம்பி கூட இருந்தேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் கூட அவங்க ஊழியத்துக்கு தொடர்புள்ள ஆனால் ஆண்டவர் கூட அழைச்சி அவங்க வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு கூடயே தான் இருந்திருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி அழைப்பு மாத்திரம் போகாதுங்க, அழைச்சி ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு நம்மளை அபிஷேகித்து வச்சாலும் நம்ம அபிஷேகத்தில் இன்னும் அதிகமாக நிறைக்கப்படுறதுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் கூட நம்ம இருக்கணும். இப்போ ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்த ஒரு கூடயே இருந்தோம்னாக்கி அந்த பிரசனத்திலே நம்ம வாழ முடியும். நிறைய அந்த ஊழியம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு நிறைய ஜெபிக்க தெரியலாம், நம்மளோட கூட ஆண்டவர் பேசுறது தெரியலாம். நம்மளை சில தவறு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்களோட கூட நம்மளோட ஆவிக்குள்ளே நல்லா நிறைஞ்சி அவங்க வந்து நல்லா ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்ககிட்ட போய் நம்ம ஜெபிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்களை நம்ம கத்துறதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்னோட ஆண்டவர் பேசினாலும் நான் சில தவறுகள் செய்யும்பொழுது என்னை சரியாக்கக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு மற்றவங்க நம்மளை விட முதிர் வயதில் இருப்பாங்க, நல்லா ஊழியம் பண்ணி ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களோட கூட நம்ம தொடர்பு வச்சு அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறது இன்னும் அதிகமாக நம்ம தவறி போகாமல் வாழுறதுக்கு நிறைய காரியங்கள் அதுதான் வந்து பவுல் செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ எல்லோரும் கூட இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும். இப்போ முதலாவது இடத்துல 20ஆவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நான் உங்களுக்கு எழுதுகிறது எல்லாம் பொய்யல்ல என்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக சொல்கிறேன் அப்படிங்கிறார். இவர் வந்து இப்படி இப்போ நிறைய காரியங்கள் தவறான காரியங்கள் செஞ்சவர் எப்படி ஊழியம் பண்ணதுக்கு வந்திருப்பார், இவங்க கூட பேதுரு கூட இருந்தேங்காரு, யாக்கோபு கூட இருந்தேங்காரு, எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதும்போது நம்ம பாருங்கள் ஒரு கடிதம் எழுதும்போது நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்க மாதிரி இருந்ததுன்னு வைங்க, தப்பு செஞ்ச இடத்துல திருப்பி நம்ம திருந்தி இருந்தால் கூட அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். நிறைய இடத்துல நம்பவே மாட்டாங்க, என்ன இப்படி பொய் சொல்கிறாங்களா, இவங்க வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து சிலருக்கு வந்து நம்ப மாட்டாங்க. நம்பாதபடி செய்கிற காரியங்கள்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நாம் வந்து இவரை வந்து நம்பவே மாட்டாங்க, அங்கே யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவரே எழுதுறாரு, நான் சொல்றதுலாம் பொய் கிடையாது, நான் நெசமாக தான் சொல்கிறேன், நெசத்தை தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர்லாம் எழுதும்போது நிறைய காரியங்களை இந்த ஊழியத்தோட தொடர்புள்ளதை அது சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ரோமர் 9 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்கு என் மனசாட்சி எனக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விரோதமாக சொல்லலை, நான் அவரோட கூட பேசுனது தான் நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவரோட கூட பரிசுத்த ஆவியினால எவ்வளவு நிறைஞ்சி அவர் வந்து இருந்திருக்காருன்னு பாருங்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கும்பொழுது நிறைய காரியங்களை நாம் வந்து கற்றுக்கலாம். ஆண்டவருக்கு நமக்கு பொய் சொல்கிறதில்ல, நாம் வந்து ஆண்டவரோட பேசுனதை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அந்த காரியங்களை நம்ம தவறி போகாமல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம். அவர் பொய்யில்ல உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவுக்குள்ளே நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படிங்காரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குமாரனுக்கு விரோதமாக சொன்னாலும் மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொன்னீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கி அது மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நான் சொல்லப்பட்டு நான் எழுதி அவருக்கு சாட்சியாக நான் இருக்குன்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி சாட்சியாக இருக்குது, ஆவியானவருக்கு சாட்சியாக இருக்கணும். நம்ம உலக மனுஷனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கைலாம் வாழணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணுங்கிறது தான் முக்கியமானது. அதுக்கு சாட்சியாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும், அதுதான் முக்கியமானது.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் 23வது வசனத்தை தான் நான் படிக்க போகிறேன். 23, 21, 22 நீங்கள் படிச்சிங்கன்னா எதுவும் ஊழியத்துக்கு போகிறத பற்றி தான் அவர் வந்து சொல்லுறாரு. அது 23வது வசனத்தில் முன்னே நான் நம்மை துன்பப்படுத்தினவனே, நான் அழிக்க தேடினவனே விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து பாருங்கள். இவங்க முன்னாடிலாம் துன்பப்படுத்தினவர் அதுதான் சொல்கிறாரு. நான் வந்து செஞ்ச காரியங்கள்லாம் அவர் செஞ்ச காரியங்கள் இப்போ ஆண்டவர் எப்படி அழைச்சி அவரை வச்சுருக்காரு அப்படிங்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து எப்படி அவரை வந்து நடத்துகிறாரு, அவர் வந்து எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கி, இவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, சுவிசேஷத்துக்கு பிரகஞ்சிட்டு எப்படி இருக்காங்க, வருங்காலத்தில் அவங்க எப்படி இந்த ரட்சிப்பெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி, இவரெல்லாம் இப்படி இருந்தவர்களா, எப்படி துன்பப்படுத்திட்டு அப்படி இருந்தவர் எப்படி வந்து இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சொல்கிறதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படி எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்காங்க. கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நிறைய காரியங்களை செஞ்சு அவர் கீழ்ப்படியாமல் இருந்தால் கூட அதுவும் விரோதமாக இருக்கிறது தான். அதனால் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னாக்கி ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுருக்கோம். நான் ஆண்டவரே நான் எங்கே மன்னிங்க, எனக்கு வந்து நேரான பாதையில் என்னை நடத்தி செல்றதுக்கு நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பவுல் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாமளும் வந்து அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்லே கடைசியாக வந்தவர் தான் இவரை வந்து ஆண்டவரே அழைச்சி வச்சவர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அழைப்பை வந்து அவர் சொல்லிகிட்டே வராத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் கடைசியாக ஆண்டவர் வந்து அழைச்சி அவருக்கு சாட்சியாக வந்தது உயிர்த்தெழுந்தது. அதாவது மற்றவங்கள்லாம் கூட இருந்து அவங்களெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து சந்தித்து அவங்கள வந்து ஊழியத்துக்கெலாம் அனுப்பி விட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து கடைசியாக எல்லா தவறுகளும் பண்ணிவிட்டு கடைசியில் ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு புறஜாதிக்கு நீ தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பி அவரை கொண்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்க அந்த 12 அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஆரம்ப காலத்தில் சபைக்கு ஆரம்பமாக அடிக்கெல்லாம் இருந்தவங்க. அவங்க வந்து முதலாவது இருந்தவங்க. ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் தனித்தன்மையாக அவர் வந்து சந்தித்து ஆண்டவர் வந்து செய்கிறார். அப்போ வந்து இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேரடியாக சாட்சியாக இருந்து அதுலேருந்து இவர் வந்து அஸ்திபாரத்தில் நாட்டப்பட்டவர். ஏன்னா வந்து நீ அப்போஸ்தலன்னா உன்னை எழுப்பி உன்னை வந்து நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கறத பார்க்கும். அப்போ கொடுத்து அவரை வந்து ஆனால் வந்து இந்த அப்போஸ்தலர்னு சொல்லி சிலர் பேருக்கு பின்னாடி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை வந்து யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி போட்டுருவோம். அப்படின்னா யாருக்குமே அந்த அதிகாரமே கிடையாது. இந்த பவுலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து அந்த 12 பேருக்கு அடுத்தது இவருக்கு ஒரு ஆள் தான் கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து அப்படி அழைக்கப்பட்டவராக இருந்ததுனால ஆண்டவருடைய வசனத்தை அப்படிலாம் போதிக்கிறத எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அதனால தான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இவங்க வந்து ஊரில் இருக்கவங்களும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும்போது கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த காரியத்தை சொல்கிறத பார்க்கும். இப்போ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதுலேருந்து 11வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் எப்படி அவரை ஊழியத்துக்கு அழைச்சார், அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி துன்பப்படுத்தினவர் என்னை எப்படி ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது இவ்வளவு காரியங்கள்லாம் செஞ்சவரை ஆண்டவர் வந்து அழைச்சி அவரை வந்து ஒரு தனித்தன்மையாக, அதாவது ஒரு அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சி அவரை வந்து நடத்துனதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் வந்து அவரை கொண்டு ஒரு திட்டம் வச்சுருந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் வச்சுருப்பார். அந்த திட்டத்தின்படி நாம் வந்து அர்ப்பணிக்கும் பொழுது பாருங்கள், அந்த காரியங்களை நம்மளுக்கும் நடத்தி நம்மளை கொண்டு என்ன ஆண்டவர் செய்யணும்னு திட்டம் வச்சுருக்காரோ, எந்த பிசாசும் நம்மளை வந்து அந்த காரியத்திலேருந்து நம்மளை வந்து தோக்கடிக்க முடியாது. ஆண்டவர் வச்சுருக்க திட்டம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பவுல் எத்தனையோ கொடூரமாக நடத்தப்பட்டு மக்களெல்லாம் ரொம்ப கொடுமையில் நடத்தப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் வந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை வந்து நான் வந்து புறஜாதிக்கு சொல்கிறதுக்கு நான் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காண்டி நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லும் பொழுது அவர் உடனே வந்து அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் உடனே
ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாரு. அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஆண்டவர் நடத்துனதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் தீர்மானம் வச்சுருக்காரோ அதை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பவுலுக்கு செஞ்ச மாதிரி நம்ம செய்வார். அவர் ஊழியத்தில் எப்படி இருந்தேன்னு சொல்லி தான் சொல்கிறாரு. ஊழியம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, மற்றவங்க இவரை எப்படி சாட்சி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ 1 தீமோத்தேயு 1 இடத்துல 13ஆம் வசனத்துலேருந்து 16 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, முன்னே நான் தூசிக்கிறவருமாய் துன்பப்படுத்துகிறவருமாய் கொடுமை செய்கிறவருமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசனாலே அப்படி செய்தவன் பற்றிலாம் இரக்கம் பெற்றேன். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவிசுவாசனால நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சேன், தவறு செய்தேன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் நான் செஞ்சேன். அதனால் ஆண்டு சொல்வார்ல, அறியாமல் செய்கிற பாவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே செய்கிற பாவத்தை தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாருல. அதனால் நமக்கு தெரியாமல் சில காரியங்கள் நம்ம தவறு செய்யும்பொழுது ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கும்பொழுது அவர் மன்னிக்க வல்லமுள்ளவராக இருக்காருங்கிறத இந்த பவுல் காரியத்தில் நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கலாம். 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாக பெருகிட்டு. இப்போ கிருபை தான் நமக்கு வேணும். கிருபை தான் ஆண்டவர் தந்து நம்மளை நடத்துகிறத நம்ம பார்ப்போம். அப்போ பவுல் அவர் மனமாற்றத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு விசுவாசிகளை கொடுமைப்படுத்தி அவர் துன்பப்படுத்தி எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக அவர் பயங்கரமான குற்றங்கள்லாம் செஞ்சாருன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டு சொல்கிறாரு. நான் இப்படிலாம் இருந்தேன், என்னை இப்படி ஆண்டவர் நடத்தினார், எனக்கு கிருபை செஞ்சார், எனக்கு நான் அறியாமல் செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விசுவாசத்தோட அந்த எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாமெல்லாம் இதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்து நம்ம தெரியாதனால ஆண்டவரை பற்றி அறியாதனால நம்ம செஞ்சுருக்கோம் தவறுகள். அந்த தவறுகளை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த வசனத்தில் அப்படி தான் அவர் பவுல் எழுதி வச்சிருக்காரு. 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இவர் பாவி, நான் பாவின்னு சொல்லி அவர் அறிக்கை செய்தார். அப்போது நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம பாவி தான். அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி பைபிளில் இருக்குது. ஆனால் பாவம் செஞ்சுட்டு திருப்பி அவர் மன்னிக்கப்பட்டு அவர் அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது மக்களே சொல்கிறாங்க, ஐயோ இவர் எப்படி மனம் திரும்பிட்டார், இவர் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எப்படி அவர் ஆண்டவர் எப்படி அவர் நடத்துறார் அப்படிங்கிறத காரியங்களை சொல்லும்பொழுது மக்களே பார்த்தீங்கன்னா கடைசி அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 24வது என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்னு சொல்லி முடியுது. அப்போது அவங்கள ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் இது செஞ்சுருக்காரு இவருக்கு பவுலுக்கு. ஏன்னா பவுல் இந்த மாதிரி கொடூரமான மனுஷன், அந்த மனுஷனை ஆண்டவர் தான் நடத்தியிருக்காரு, அதனால தான் இந்த ஊழியத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களே மக்களே சாட்சி சொல்கிறத கடைசி வசனத்தில் 24வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போ பவுல் பிரதான பாவின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஏன்னா அவங்க இறக்கம், அவங்களுக்கு பாவிகிட்டேருந்து இந்த பாவிகிட்டலாம் போகிறாங்க, புரஜாதிகிட்ட போகிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த பாவத்திலேருந்து கூட இவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கூட என்னையே மன்னிச்சு அவருடைய தேவனுடைய வல்லமை கிருபெல்லாம் என்னை மீட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சுதே, அதுபோல் உங்களையும் மாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை அந்த நம்பிக்கை அவருக்கு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது உற்சாகமாக சொல்கிறாரு. நம்ம சுவிசேஷனாலே விசேஷம், நல்ல செய்தி. அப்போ நல்ல செய்தியை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்படி ஆண்டவருடைய பிரசனத்தில் நீங்கள் உணர்ந்து எப்படி நடப்பீங்க, எப்படி நடத்தப்படுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை எல்லாமே இலவசமாக எனக்கு தந்தார், அதுபோல் உங்களுக்கும் தருவாருன்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அவருடைய வாழ்க்கை மாறிச்சுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாறணும். அந்த ஆண்டவருடைய இந்த எரேமியா 32:19 பார்த்தீங்கன்னா, யோசனையில் பெரியவர் அவர் தான். அந்த யோசனையில் இவர் நடந்ததுனால தான் இவர் பாருங்கள், எல்லாம் இவருக்கு யோசனையிலே நடக்கவே செய்யலை. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் எங்கே போய் சொல்கிறாரோ அங்கெல்லாம் போய் அவர் ஊழியம் பண்ணதுனால சக்ஸஸாக முடித்தார். அவர் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ரட்சிப்பு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஓடினதுனால அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை ஆண்டவர் செய்யறதுக்கு திட்டம் வச்சுருக்காரோ, நம்முடைய தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவர். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி யோசனையில் பெரியவர். அதான் யோசனை இவர் யோசனையே கிடையாது முதல்ல சொல்லிட்டார். மாம்சத்தோடு நான் யோசனை பண்ணலை, ரத்தத்தோடு நான் யோசனையே பண்ணலை, நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கும். அந்த விருப்பத்தை நம்ம
எல்லாத்தையும் அப்படியே புதைச்சிடணும். அந்த விருப்பமே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை நம்ம அவர் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி பவுல் கேட்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு, ஆண்டவரே எங்களுடைய யோசனை இல்லை ஆண்டவரே, நீங்கள் யோசனையில் பெரியவர், நீங்கள் தான் எல்லாத்தையும் நடத்தணும், அதனால் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் எதுவுமே கிடையாது ஆண்டவரே, அது நான் என்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸாக நான் போகவே முடியாது, அதனால் உங்களுடைய யோசனைக்கு நான் அர்ப்பணிக்கேன். இன்னைக்கு நீங்கள் அற்புதமாக நடத்துங்க. பவுலுக்கு நீங்கள் நடத்துனீங்கல்ல, அவர் உடனே உங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லாமல் யோசனை பண்ணாமல் உடனே சரின்னு சொன்னார் பாருங்க. அந்த உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிச்சாரு. ஆண்டவரே என்ன செய்யணும், அது மாதிரி நாங்களும் அர்ப்பணிக்க எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சிந்தை, எங்களுடைய செயல்கள் எல்லாமே நடக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நீங்கள் மாத்திரம்தான் மகிமைப்படத்தக்கதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் அற்புதமாக நடத்துகிறத நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் படிச்சிருக்கோம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இருதய பலங்களை எழுதி வச்சு ஆண்டவரே இந்த பவுலுக்கு என்ன செஞ்சிருங்க அதுபோல் எங்களையும் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கணும். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கணும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளை, மற்ற இருக்கிற பிள்ளைங்களெல்லாம், நம்மகிட்ட வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கி எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைங்க, நாமளே நம்ம வசனத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட ஆண்டவர் பேசுவார். அப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கும் நம்ம வசனத்தை தியானிக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நாம் தவிர்க்கலாம். அதனால் அந்த வசனங்கள் நம்மளோட கூட பேசும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். அதனால் வசனங்கள் நம்மளோட கூட பேசணும். பவுலோட ஆண்டவர் எப்படி பேசினார் பாருங்கள். பவுல் சொன்ன உடனே பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ சொல்லி முதலாவது அர்ப்பணித்து அந்த பவுலை போல் நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கி செய்வார். அதை நீங்கள் அர்ப்பணிங்க, அற்புதமாக நடத்துவார். ஆமாம், ஜெயிப்போம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. உங்கள் பிரசன்னத்தினால் நிறைத்து எங்களை நடத்துகிற தெய்வமே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த பவுலின் மூலம் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்துக்கு அல்ல, உங்களுடைய யோசனையின்படி உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க ஒருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாய் நோக்கி பார்க்கிற சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய வளமுள்ள பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பவுல் அர்ப்பணித்தது போல எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்திலே ஆண்டவரே நாங்கள் பேசுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அப்படி கற்றுத்தர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இடத்துல வருகிற பிள்ளைகளாக இருக்கலாம், நாங்கள் பேசுகிற பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தகப்பனே நீங்கள் உங்களுடைய வசனத்தின் மூலமாக இவர்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் கற்றுக்கொண்டு கிருபை செய்யுங்க. தகப்பனே எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, நம்முடைய வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பத்தக்கதாய் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்துக்கு அல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் உயர்ந்து ஆண்டவரே உண்மையே உயர்த்தவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய பாடி துதிக்க ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கேட்குற பிள்ளைகளை அப்படியே நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. கேட்குற பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற. ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தாகத்தோடு உம்முடைய பாத்திலே வரத்தக்கதாய் தேவ கிருபை இந்த நாட்களிலே ஆண்டவரை உதவி
செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எபினேசராக இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் உதவி மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் மாத்திரம்தான் எங்களை தாங்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் மாத்திரம்தான் எங்களை வழிநடத்தணும் ஆண்டவரே. அப்படி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஆளுகை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறபடியா நன்றி. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவையை சந்திக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் துதித்து பாடுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களை வழி நடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்குற சுவாமி. எல்லாவற்றையும் நீங்களே நேர்த்தியாக நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் குறைவுகளையும் நிறைவாக்கி தந்து தகப்பனே மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே குடும்பத்திலே வாழவும் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் தாமே கிருபை செய்து வண்ணத்தமா ஜெபிக்கிறேன். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. மீதி அன்னத்தினுடைய பிரசன்னம் எங்களை இருக்கட்டும். போக்கில் வரத்திலும் கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. எல்லாவற்றையும் நீங்களே சந்தித்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் நம்ம சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம எல்லாம் மகை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.